Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobisudha Sudha. நம்ம இன்னைக்கு செய்ய போறது உருளைக்கிழங்கு பொரியல். அதாவது என்ன ரச சாதத்துக்கு ஏத்த காம்பினேஷனா தான் இன்னைக்கு செய்ய போறேன். இன்னைக்கு எங்க வீட்ல வந்து ரச சாதம் உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதாவது என்ன மண் பாத்திரத்துல தான் நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்ச நேரம் காயிட்டோம். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நம்ம ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இத தண்ணி ஊத்தி வேக வெச்சிரலாம். இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 2 விசில்லையே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பொரியல் பண்ணுறதுனால என்னென்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம 3/4 வாசி வேக்காடு மட்டும் இருந்தால் போதும். இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாயில் பண்ணியாச்சு. நம்ம 75% வேக வச்சுட்டோம். 3 பல் பூண்டை நம்ம தட்டிக்கலாம். நம்ம எப்போவுமே உருளைக்கிழங்கு பொரியலுக்கு என்னென்னா கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சீரகம், அதாவது வாசனைக்காக மட்டும்தான். கருவேப்பிலை ஒரு இருக்கு, பெருங்காயம் கொஞ்சமாக. இது கூட தட்டி வச்ச பூண்டு, ஒரு வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சது. அடுத்து இது கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பெரிய வெங்காயம், இதுக்கு வந்து என்ன சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நம்ம பெரிய வெங்காயம் போட்டு செஞ்சோன்னா அது ஒரு டேஸ்ட். கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறோன்னா இன்க்ரீடியன்ட்ஸு ஆயில் விட்டுருக்குறோம், கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், வரமிளகாய், பச்சை மிளகாய், பெருங்காயம், பூண்டு. இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறோம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம். இது வந்து ரொம்ப அதாவது வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தக்காளி ஆட் பண்ண வேண்டாம். அது லைட்டாக பரட்டி விடுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அவ்வளோதான். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக பரட்டி விடுங்க. அதாவது உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து கொத்தமல்லி தழை இந்த அளவுக்கு போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பரட்டி ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இதை வந்து நாம் சின்னதாக இந்த மாதிரி கடாய் வாங்கியிருக்கிறோம். இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் மாற்றிக்கலாம். ரச சாதம், தயிர் சாதத்திற்கு ஏற்ற சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.